ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 30/9/2025க்கான கசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 175. நேற்றுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி சாட் மெத்தடில் நம்ம ஒரு ஃபுல் வினிங்கே கொடுத்ததா சொல்லியிருப்பேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன வின்னிங் ஆகிருக்குன்னு நம்ம வந்து பார்த்துலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 175 ஓகேவா. 175க்கு என்ன நம்ம கொடுத்தோன்னு பார்த்துலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போட்டு 4-1 எடுக்கையில் நமக்கு வந்து 1ஆம் நம்பர் வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் ஓகேவா. 1ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வர மாதிரி நான் சொல்லியிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரணும்னு சொன்னேன். ஆனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க யாருமே. கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே மக்கள். அதே மாதிரி நமக்கு 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நான் வந்து சி போர்டுக்கு எதிர்பார்த்தேன். ஆனால் அன்றைக்கி வந்து ஏ போர்டு சி போர்டில், ஆனால் அன்றைக்கி வந்து 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நம்ம வந்து 6 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். மீண்டும் எனக்கு 6-7 தான் கிடச்சிருந்துச்சின்னு சொல்லியிருப்பேன். அதனால் நான் மார்க் பண்ணி கொடுக்கல. எனக்கு வந்து 7ஆம் நம்பர் கிடச்சிச்சு, ஆனால் மார்க் பண்ணி கொடுக்கல. அதனால் திருப்பி 7 கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்க தான் நம்ம வந்து கொடுக்கல ஓகேவா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில். பி போர்டில் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஏபிசிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 175க்கு நமக்கு வந்து 17 நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஓகே மாதிரி நம்ம வந்து 30ஆம் தேதிக்கான கசிங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கையில் உள்ள கசிங் சேனல் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க ஓகேவா. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். மீண்டும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர் ஒரு நம்பர் கேமில் வருது ஓகேவா. இது என்ன நம்பர் வருது நான் சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வந்தால் எடுத்துங்க ஓகேவா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஓகே. 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கிறோம். இதில் 960 ஓகேவா. 960 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 960 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 305 ஓகேவா. 305 இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதற்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணி வைக்கவா. இப்போ கவனமாக பார்த்தீங்கன்னா தான் எந்த போர்டில் வரணும் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம கிடைச்சது 960 வச்சுருக்கல. நமக்கு 5 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 960 வச்சடிக்கல நமக்கு 5 அல்லது 9 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 879. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 879 டேன் ஆப்ஷன் 305 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 879 வச்சடியில் நமக்கு 09ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 907. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 907 டேன் ஆப்ஷன் 305 வச்சடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 7. 3 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து 907 வச்சடியில் நமக்கு 3 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 167. இந்த 167 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 167 டேன் ஆப்ஷன் 305 வச்சடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைன்னா 8. 5 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 167 வச்சடியில் நமக்கு 5-8ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 175 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 175 டேன் ஆப்ஷன் 305 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னா 2. 5 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 175 வச்சடியில் நமக்கு 5 அப்படி இல்லைனா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது எந்த போர்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துருந்தோம். இதில் நமக்கு வந்து 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து நமக்கு 9 பாஸ் ஆகிடுச்சு. நமக்கு மெயினாக ஏ போர்டு மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு சி போர்டில் 7, அடுத்தது நமக்கு சி போர்டில் 5 ஓகேவா. ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைனா 2ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே நாளைக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கனால இந்த 2 நம்பருமே நான் செலக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து கேமில் கொண்டு வந்துருக்கேன் ஓகேவா.
5ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது, 90% வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பருக்கும் 90% வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 2 நம்பருமே கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? வந்தால் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டுக்கு 2ஆம் நம்பர், சி போர்டுக்கு 5ஆம் நம்பர் அப்படி வரலாம். எல்லாமே அப்படி தான் வர மாதிரி இருக்குது. அப்படின்னா ஏ போர்டுக்கு 5 இப்படி தான் கணக்கில் வர மாதிரி வருது. ஏ போர்டு 5, பி போர்டு 2, சி போர்டு 5 இந்த மாதிரி கணக்கில் வர மாதிரி இருக்குது. ஒரு 5 நாளைக்கு வரத்துக்கு கேமில் வரத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரலைன்னா சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் வரலாம். 4ஆம் நம்பர் வரலாம். ஏ போர்டுக்கு மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் 0 ஒரு கேமில் 0 வந்தால் ஒரு 0க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கணக்கில் வருது நம்ம கணக்குப்படி கால்குலேட்டர் மெத்தடில். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே மகளே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு 5-2 எடுத்தாச்சு. அடுத்தபடியாக நம்ம இன்னொரு 5 டேஸ் எடுத்து நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து 960 இந்த 960 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 960 போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 642. ஓகே, 642 இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிடுறோம். இதில் வந்து நமக்கு 7 தான் நமக்கு கிடச்சிருக்கு. 7 தான் நமக்கு கிடச்சி அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா 960 வச்ச அடியில் நமக்கு 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 879. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 879 டேன் ஆப்ஷன் 642 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5 அல்லது 0. ஓகேவா? 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா 879 வச்சடியில் நமக்கு 5 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 907. இந்த 907 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 907 டேன் ஆப்ஷன் 642 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா 907 வச்சடியில் நமக்கு 6 3ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டுலேயே பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 167. இந்த 167 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 167 டேன் ஆப்ஷன் 642 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா 7 அப்படி இல்லைன்னா 4 7 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா 167 வச்சடியில் நமக்கு 7 4ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 175. இந்த 175 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா? பார்த்திங்கன்னா 175 டேன் ஆப்ஷன் 642 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0 6 0 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா 175 வச்சடியில் நமக்கு 0 அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த போர்டில் வரலான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 டேஸ் எடுத்துருந்தோம். ஓகே, 5 டேஸ் எடுத்துல நமக்கு 7 0 6 7 தொடர்ந்து பார்த்திங்கன்னா பி போர்டுலேயே ஒரு 4 டேஸ் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்குன்னு பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு வரும்னு சொல்ல முடியாது. போர்டு மாறியும் வரல. ஏன்னு பார்த்திங்கன்னா 4 டேஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9 9 7 5. ஓகேவா? அது மாதிரி கொஞ்சம் ஒரு டைம் பார்த்திங்கன்னா போர்டு மாறி வரலாம், ஸ்ட்ரைட்டாகவும் வரலாம். அதனால் பி போர்டுக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணிப்பில். அப்படி இல்லைன்னா வேறு போர்டில் வந்தாலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? 0 6லேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி நாளைக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்தால் எந்த போர்டு வரலான்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து ஆல் போர்டு ட்ரை பண்ணுற மாதிரி தான் நம்ம கணிப்பில் வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5 அப்படின்னா 2 5 இல்லைன்னா 2 தான் நம்ம கணிப்பில் வருது இன்றைக்கி கணிப்பில். ஆனால் நம்ம எப்போயும் எடுத்த மெத்தட்ஸ் புது மெத்தட்ஸ் நம்ம வந்து ரீசெண்டாக தான் எடுத்தோம். நான் இடத்துலேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி சாட் வச்சு எடுக்கல நமக்கு வந்து ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிட்டே தான் இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து புது மெத்தட்ஸ் எடுக்கிறதுனால நாளைக்கு 5 அல்லது 2ஆம் நம்பர் வரத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 56 65 50 05 26 62 20 02ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நாளைக்கு நம்ம கணிப்பில் பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் ஏபிபிசிஏசி ஏதோ ஒன்று பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நான் கணிப்பில் கொண்டு வந்துருக்கேன் இன்றைக்கி. அவங்க கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டிஏ பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்க முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காப்புல. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 81 29 88 12 96 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. வின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒருத்தர் தான். நீங்கள் வந்து தைரியமாக நம்பர் வைக்கலாம். நம்பர் வைக்க முதல்ல லாஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா?
ஓகே மகளே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் என்னன்னு தெரியல, ஸ்டார்டிங்லேருந்தே லோ கண்டிஷன்லேயே போயிட்டுருக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே மகளே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம்.